உலகையே மாற்றிய பேச்சுக்கள், நல்ல வகையாகவும் சரி தீய வகையாகவும் சரி அப்படின்னு பார்த்தா, மார்ட்டின் லூதர் கிங்குடைய ஐ ஹாவ் அ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, அது ஒடுக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க, அதாவது அமெரிக்காவில் வாழ்ந்த கருப்பினத்தவர் மத்தியில் ஒரு எழுச்சியை கொண்டு வந்து, அது அமெரிக்காவுடைய கலாச்சார புரட்சியாகவும் பண்பாட்டு புரட்சியாகவும் அவன் இன்னைக்கு ஏன் உலகத்தை ஆள்றான்ற அளவுக்கு அவனை கொண்டு போய் வைத்த ஒரு உரை. I have a dream that my 4 little children will one day live in a nation where they will not be judged by the color of their skin but by the content of their character. I have a dream today. அமெரிக்காவை மறு நிர்ணயம் செய்த ஒரு உரை என்று மார்ட்டின் லூதர் கிங்குடைய ஐ ஹாவ் அ ட்ரீம் அதை சொல்லலாம். வின்ஸ்டன் சர்ச்சில் இங்கிலாந்துடைய பிரதமராக இருந்தவர், அவங்க உலகப் போர்ல தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கும் போது அவர் ஆற்றிய ஒரு உரை இருக்கு, கண்ணீர் வியர்வை ரத்தம். அந்த உரையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, டன்கிர்க் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அது மேல தாக்குதல் நடந்த ஒரு முக்கியமான சினிமா. அது உலகப் போர்ல ஒரு வெற்றியை கொண்டு வந்து கொடுக்குது அவங்களுக்கு. அது ஒரு உரை. சுயராஜ்யம் எங்களது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வச்சு கொண்டிருந்த திலகரனுடைய உரை, வெள்ளையனே வெளியேறுங்கிற ஒரு உரை, காந்தியினுடைய உரை, இதெல்லாமே இந்த சொசைட்டியில் அது உருவாக்கி இருக்கக்கூடிய விளைவுகள் இருக்கு இல்லையா? அதை வச்சு தான் நம்ம அதை எடப்பட முடியும். ராங்காவும் பேச்சுகள் வேலை பண்ணும். இப்போ ஹிட்லர் என்கின்ற ஒருத்தன் பல லட்சக்கணக்கான மக்களை எருக்குழியில இறக்கும் போது, நாஜி வதை முகாமில் வச்சு வதைக்கும் போது, அவனுடைய பேச்சை கேட்டு மக்கள் அவன் பின்னாடி போனாங்க. வீட்டுக்கு ஒரு வீரமகன் அனுப்பிச்சு வச்சாங்க, எல்லாம் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு. கம்போடியால போல் பாட் அப்படிங்கிற ஒரு கொடுங்கோலன் சொந்த மக்கள் 3 லட்சம் பேரை 2 வருஷத்துல கொன்னான். அவன் பேச்சை கேட்டு மக்கள் பின்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பேச்சை நம்பி இன்னொரு உயிரை கொல்றதுக்கு கிளம்பி வர்றான். ஒரு பேச்சு என்பது அதன் விளைவுகளால் நிர்ணயிக்கப்படுது.